அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா. வணக்கம். சொல்லுங்க, டெல்லியில் நேற்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. சில முடிவுகளையும் வெளியில கே.சி. வேணுகோபால் அவர்கள் செய்தியாளர்களிடம் சொன்னாரு. உண்மையிலே உள்ள நடந்தது என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அந்த முடிவுகள் நீங்க எதிர்பார்த்த முடிவுகளை தான் அவங்க நேத்திக்கு பிரஸ் மீட்ல வேணுகோபால் அவர்கள் சொன்னாரா? ஷாம்லா, இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ம். அது முடிந்த பிறகு ஒரு கேள்விக்குறிக்கு பதிலா 2 கேள்விக்குறி இருக்குது. அது எப்படின்னா, ம். கே.சி. வேணுகோபால் அந்த மீட்டிங் 3 மணி நேரத்துக்கு மேல முடிந்த பிறகு, அதுல தமிழ்நாடு தலைவர்கள், புதுச்சேரி தலைவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. முதல் முறையாக ராகுல் காந்தி அதிகமாக பேசாம கேட்டுண்டாரு எல்லாம். அதாவது குறிப்பிட்ட தமிழ்நாட பொறுத்த மட்டும் இப்ப இருக்கிற நிலைமை என்ன? நம்ம கூட்டணியோட நிலைமை என்ன? அதுல காங்கிரஸோட நிலைமை என்ன? இதுல காங்கிரஸுக்கு அதிகமாக அ சீட் அதிகம் வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? டிஎம்கே காங்கிரஸ் உறவுல இருக்கிற சிக்கல்கள் என்ன? நீங்க எது வேணுமோ சொல்லுங்க, பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்த ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீட்பேக்குக்கு பிறகு திமுக தரப்புலேருந்து எதிர்பார்த்தது என்னன்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ம். ஆனா கிடைச்ச இண்டிகேஷன் என்னன்னா, உள்ளுல என்னெல்லாம் பேசினோமோ, எந்த கருத்தெல்லாம் வைக்கப்பட்டதோ, அதெல்லாம் வெளியில போகக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அந்த மீட்டிங் முடியறச்சு சொல்லியிருக்காரு. அத கே.சி. வேணுகோபாலும் உள்ளேயும் கன்வே பண்ணாரு. வெளியிலயும் சொன்னாரு. அதாவது காங்கிரஸ், திமுக உறவு தொடரும்னு நம்ம வச்சுப்போம். அப்ப ம். இந்த 3 மணி நேரத்துக்கு இந்த மீட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இதுல இது வேண்டாம்னா வேற என்ன வேணும்? அதுல அதிகமாக ராகுல் காந்தி கொஞ்சம் ருசி காமிச்சிருக்காரு. என்ன அது அப்படின்னா என்ன? அந்த மாரி முடிவு நமக்கு பாதகமா, சாதகமா? ஷார்ட் டெர்ம் என்ன? லாங் டெர்ம் என்ன? இந்த மாரி காங்கிரஸ் தலைமையே இத பத்தி ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, இது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி தான். எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ் ஹைகமாண்ட், காங்கிரஸ் மேலிடம் இத கொண்டு தொடர விடுற மாரியே இருக்கு பாருங்க. ம். ம். ஏன்னா இல்ல, இவ்வளவு ஏன் பெரிய ஏன் அதாவது அவங்க கேட்கறது ஆட்சியில் பங்கு, அதிக சீட்டு. ஆ, இது 2 பத்தி கூட ஒரு டிஸ்கஷனா ஏன் இருந்திருக்க கூடாது? இல்ல, அந்த டிஸ்கஷன பத்தி ராகுல் காந்தி கருத்து என்னங்கிறத ராசாட்ட சொல்லிட்டாரு. கூடலூர் ம். மீட்டிங்ல. ம். உங்களுக்கு கூட்டாட்சி மேல என்ன இது என்ன? வாட் இஸ் யுவர் அப்ஜெக்ஷன்? இப்ப கரண்ட் ட்ரெண்ட் இஸ் ஷேரிங் ஆஃப் பவர், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாரும் பண்றாங்களே. குறிப்பிட்டா சொல்லப்போனா அவர் சந்திரபாபு நாயுடு காமிச்சாரு உதாரணமா. அவர் பவன் கல்யாண் பார்ட்டி டிபெண்டன்ட். அங்க பிஜேபிக்கு 4 சீட்டு தான் இருக்கிறது. பிஜேபிய அமைச்சரவையில சேர்த்துட்டு இருக்காரு. எப்போ அவரோட டிடிபி சப்போர்ட்ல தான் பிஜேபி ஆட்சி ஓடிட்டு இருக்கு டெல்லியில. இவரோட தேவை பிஜேபிக்கு தேவை. பிஜேபி இருக்கிற 4 அமைச்சர்களை தன்னோட இதுல சேர்த்துட்டு இருக்காரு. இத ஒரு உதாரணமா சொல்றாரு ராகுல் காந்தி. எங்க பாருங்க, யூசுவலி டிபெண்டன்ஸ்ல தானே ஒரு கட்சியை எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன், ஸ்பிரிட் ஆஃப் அலையன்ஸ் அத சந்திரபாபு நாயுடு காமிக்கிறாரு. ஏன் உத்தவ் தாக்கரே நடத்தலையா? நம்ம நடத்தினோமே பாம்பேல. மகா விகாஸ் அகாடி ஆட்சி நடந்தது. எல்லாரும் பங்கெடுத்தாங்கல்ல. சோ இது என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல? திராவிட கட்சிகள்னா கூட்டாட்சிகளை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது என்ன? 1. 2வது, ராகுல் காந்தி இந்த மாரி கூப்பிட்டு கேட்டு விசாரிச்சு ஒண்ணு கன்வே பண்ணிட்டார். காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்றது இருக்கு பாருங்க. பெரும்பாலும் காங்கிரஸ் தொண்டர்கள், கேடர், வொர்க்கர்ஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லீடர்ஸ் விட்டுட்டீங்கன்னா பாக்கி எல்லாரும் சொல்றது என்னன்னா,
வி நீட் அ பெட்டர் டீல். அதுக்கு ராகுல் காந்தி கொஞ்சம் ஒரு விதமா அவர் ஒரு அந்த கருத்துக்கு ஒத்து போற மாரி தான் நேத்திக்கு பட்டுது அங்க இருக்கிறவங்களுக்கு. ஆகையால் இன்னைக்கு இந்தியா டுடேல ஒரு ட்வீட் போட்டாங்க. ம். அதாவது நேத்திக்கு இவ்வளவு மீட்டிங் நடந்தோம். கடைசியில காங்கிரஸ் டிஎம்கேவோட தான் போப்போறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அத உடனே மறுத்து மணிகாந்த் தாக்கூர் அது அத இது பண்ணி அத 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 இது பண்ணியே ட்வீட் போட்டிருக்காரு. இது அந்த மாரி ஒண்ணும் முடிவு எடுக்கப்படலன்னு. அப்ப அவர் அடிச்சு போட்டு அந்த மாரி நீங்க கன்க்ளூஷன் வர முடியாது சொல்லும் பொழுது, நான் சொன்னேன்ல அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும்போது கேள்வி, இது முடியும்போது 2 கேள்வி ஆயிடுத்து இப்போ. இல்ல இப்ப அப்ப ராகுல் எப்பதான் முடிவெடுப்பாங்க சார்? நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? நமக்கு வந்து டைமே கம்மியா தானே இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் கூட இல்லன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் ஒரு முடிவு எடுக்காத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, எப்பதான் இது தொடர்பா இங்க நாங்க டிஎம்கேவோட தான் தொடர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது கன்ஃபார்ம் பண்ணி எப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கார்கே அவர்கள் தான் இத சொல்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எது ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒரு ம். தடவ ஏ ராசாட்ட பேசியாச்சு. ஏ ராசா ராகுல் காந்தியோட கருத்த ஸ்டாலின்ட்ட தெரிவிச்சுட்டு அப்புறம் நான் சொல்றேன்னு சொன்னாரு. அப்போ இதுலேருந்து என்ன ஒண்ணு புரியுது பாருங்க. இப்ப ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம சென்டிமென்ட்ஸ் இப்ப திமுக தலைமைக்கு நன்னா தெரியும். சோ லெட் தெம் கம் வித் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வரட்டும். அந்த அவங்க தரப்பிலே ஃபார்முலா. ஆனா இந்த பக்கம் என்னன்னா, திமுக எதிர்பார்க்கிறது என்ன? நீங்க ஒரு வழியா சொல்லுங்க. அந்த பக்கமா, இந்த பக்கமா? இந்த கன்ஃப்யூஸ் சிக்னல்ஸ் எங்களுக்கு வேண்டாம். கிளியரா சொல்லுங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறாரு என்னாரு? நம்ம இவ்வளவு சொன்ன பிறகு தே ஷுட் கம் வித் அ ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல். இப்ப என்னன்னா பாருங்க, இது இப்ப இந்த மேட்டர் வந்து இப்போ இத ஸ்டாலின் தான் இப்ப அதுக்கு இது குடுக்கணும். இப்ப அத எடுத்துட்டு அவர் தான் ஒரு முடிவுக்கு வரணும். இதுல வந்து பல கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல சோனியாவையும் கேட்டுக்கங்க. ஏன்னா ராகுல் காந்தி போற போக்குல கொஞ்சம் இதுவும் இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் ஃபர்மா இருக்காரு. காங்கிரஸ் அது அது திருப்பி திருப்பி ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு வீக் ஆர்கனைசேஷன், நமக்கு வீக் பார்ட்டி எத குடுத்தாலும் வாங்கிப்போம். இந்த இம்ப்ரஷன நம்ம மாத்தணும். ஏன்னா அவர் தன் சொந்த இது இருக்கு பாத்தீங்களா? அவர் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் ஆன பிறகு பாராளுமன்றத்திலும் சரி, அது வெளியிலயும் சரி, அவர் நினைக்கிறார் என்னன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன். பிஜேபிக்கு எதிர்த்து குரல் குடுக்குறேன். பிரதமர் மோடிக்கு எதிர்த்து குரல் குடுக்குறேன். அந்த குரல் குடுக்கறதுனால அகில இந்திய லெவல்ல ஒரு கேம்பெயின் இருக்கு பிஜேபிக்கு எதிர்க்கு. அந்த கேம்பெயினுக்கு ஃபோக்கஸ் குடுத்தது நான் தான். இதுல நெறைய ரீஜனல் பார்ட்டிஸ் பெனிஃபிட் ஆறாங்க. இது அவங்களுக்கு லாபம் அடையறாங்க. இந்த நான் குரல் குடுக்கறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ்க்கு ஏன் அவங்க வை ஷுட் நாட் தே அட்ஜஸ்ட் காங்கிரஸ்? அப்புறம் நம்ம ஆர்கனைசேஷன் வீக் கீக் இது இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தானே வெளியில அகில இந்திய லெவல்ல நம்ம தானே பேசுறோம். நான் தானே குரல் குடுக்குறேன். சோ இதுல பாருங்க இந்த மேட்டர் வந்து ஒரு டெலிகேட் ஸ்டேஜ் வந்துருச்சு. இது பீகார் மாரி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் எதிர்பார்க்கிறாங்க. அங்கேயும் பாருங்க ராகுல் காந்திக்கும், தேஜஸ்வி யாதவுக்கும் நல்ல இது இருந்தது. என்ன சொல்றது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு எல்லாரும் நெனச்சாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்டு. எப்ப எப்ப வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க? ஸ்டாலினுக்கும், ராகுலுக்கும் நல்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. ஸ்டாலினுக்கும், சோனியாவுக்கும் நல்லது இருக்கு. சோனியா விரும்ப மாட்டாங்க. இந்த டயத்துல ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கா ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு. சோ அதனால இவங்க லெவல்ல அது செட்டில் ஆயிடும். பட் அதே நேரத்துல ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா, அவர் எதிர்பார்க்கிறாரு ஒரு ஒரு டீசென்ட் டீல். ஏன்னா நீங்க 18ல தான் 25 குடுத்தோம். 18ல தான் ஜெயிச்சீங்க. சரி 18 அது 20 எடுத்துக்கோங்க. அப்படி 25 அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு நல்ல பேக்கேஜ் மாரி திமுக தரப்புலேருந்து ஒரு பேக்கேஜ் எதிர்பார்க்குறாங்க. அதாவது அதுல எப்படி இருக்கணும்னா, இவ்வளவு பெரிய எக்சர்சைஸ் ஆன பிறகு, இவ்வளவு பேர கூப்பிட்டு பேசின பிறகு, ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறாரு, டிஎம்கே ஷுட் கம் ஃபார்வர்ட் வித் அ குட் பேக்கேஜ். சரி உங்க கருத்துக்கள நாங்க புரிஞ்சுன்ட்டோம். உங்க இத புரிஞ்சுன்ட்டோம். ஏன்னா இதுல பாருங்க, இது பழைய மாரி சிச்சுவேஷனுக்கு போகாது. இப்போ அதுவும் ராகுல் காந்தி புரிஞ்சுன்ட்டாரு. பெரும்பாலான அதாவது இன் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டுல தே வாண்ட் அ ஃப்ரெஷ் டீல். அதிகமா சீட்டு வேணும்னு. அட் விஜய் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் ராகுலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பின்னாடி நெறைய தேர் ஆர் ஃபோர்ஸஸ் விச் அவங்கள கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால தான் இந்த திருப்பி திருப்பி அதே சொல்றாங்க.
இப்ப கேசி வேணுகோபால் போல ஆனா தலைவர் ஆனா விஜயும் வெளியில வந்து ஓப்பனா இத பத்தி சொல்லவும் தயாராக இல்ல. அதே நேரத்துல காங்கிரஸும் வந்து நாங்க தாவேகாவோட போப்போறோம். எங்களுக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களும் தயாராக இல்ல அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போது. அப்ப இது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல அவங்க பேச்சுவார்த்தையை தொடர்றாங்க அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். காங்கிரஸுக்கும் இல்ல தாவேகாவுக்கும். இல்ல அது அது விஜய்க்கும், ராகுல் காந்திக்கும் நடுவுல இது வந்து கொஞ்சம் இதுவா தான் பேசியிருக்காங்க. அவ்வளவு சாதாரணமா பேசல. அது கொஞ்சம் டீப்பா தான் போயிருக்கு. அட்லீஸ்ட் அவங்க டைரக்ட்டா பேசாட்டி கூட இன்டர்லோக்யூட்டர்ஸ் இருப்பாங்கல்ல. இவங்க நடுவுல பேசுறவங்க. அவங்க சீரியஸ் இஷ்யூ தான் அது. அதே நேரத்துல டைமிங். ஆனா இதுல இப்ப விஜய் இதுல சிக்கிட்டாரு. ஒண்ணு ஜனநாயகனோட படம் ரிலீஸ்ல அது அது எப்ப ரிலீஸ் ஆகும்? என்ன ஆகும்? அது ஒரு கமர்ஷியல் இஷ்யூ பாருங்க ப்ராப்ளம். ஒண்ணு. 2வது இந்த நேரத்துல டெல்லி வந்து சிபிஐல அந்த கரூர் சம்பவம் என்குயரி சம்மன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இப்ப அதுக்கு அடுத்து அந்த ஆரோக்கியசாமி அவருக்கு இந்த பிளானிங் பண்ணவர் ஜான் ஆரோக்கியசாமி யார் மீட்டிங் பிளான் பண்ணது, இது பண்ணது, ஷெட்யூல் போட்டது அவருக்கு சம்மன் போயிருக்கு. இந்த பக்கம் சிபிஐ ஒரு பிப்ரவரி 15 தேதி வாக்குல ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் குடுத்தாலும் குடுப்பாங்க கோர்ட்டுக்கு. சோ அதுவும் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விஜய் கொஞ்சம் ஒரு பிரஷர்ல இருக்காரு. அப்புறம் இல்ல ஒரு அத 500 கூட தாவேகாக்கு ஒரு சாதகமா ஒரு பிளஸ் பாயிண்டா தானே பார்க்கலாம். ஏன்னா, அவங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களையும் கூப்பிட்டு அவங்க கேள்விகள கேட்டிருக்காங்க. அவரு டைமும் கேட்டிருக்காரு. அந்த டைமும் கொடுத்து திரும்பி திங்கட்கிழமை வாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, இது வந்து விஜய்க்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. அப்ப வந்து கரூர் இன்சிடென்ட்ல இருந்து விஜய் வந்து ஒரு நல்ல பெயர் விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இன்டரிம் ரிப்போர்ட்ல வர்றத பேஸ் பண்ணி அவருக்கு அட்வான்டேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தானே. இல்ல கட்டாயமா இருக்குது. இதுல ம். வந்து பல குற்றச்சாட்டுகள், பல கருத்துக்கள், சம்பவம் நடந்தது எப்படி, ஏன் நடந்தது, என்ன நடந்தது? ஆனா இதுவரையில் பாருங்க, சிபிஐ என்குயரி வந்து இது ஆர்கனைசர்ஸ கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளையும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ம். ஆனா இவங்க திருப்பி திருப்பி தமிழ் வெற்றி கட்சி தரப்புலயும் சொல்றது இருக்கு பாருங்க. இதுல திமுக நிர்வாகிகள், கரூரை சேர்ந்த நிர்வாகிகள், செந்தில் பாலாஜிக்கு நெருங்கி இருக்க நிர்வாகிகள், ஆர்கனைசர், சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த வம்பு பண்ணாங்கங்கிறது, அது அந்த பக்கம் இன்னும் சிபிஐ இன்னும் என்டர் பண்ணல அந்த ஏரியால. ஏன்னா அதுக்கு வேணுங்கிற ஆதாரம் எவ்வளவு குடுக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு ஆதாரம் கிடைத்திருக்கு? ஏன்னா இதுவரையில் பாருங்க போலீஸ் லெவல்ல தான் மேட்டர் சொல்லப்படுறது. நாங்க பர்மிஷன் குடுத்தோம். இவங்க ஃபாலோ பண்ணல. இதனால கூட்டம் அதிகமா வந்துச்சு. இது லேட் வேற பண்ணாங்க. அதனால இன்னும் பெரிய கிரவுட் சர்ஜ் வந்து அதனால சம்பவம் நடந்ததுன்னு. பட் அது ஒரு பாயிண்ட் இருந்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் அவருக்கு நெகட்டிவா போகும்னு நம்ம இப்ப சொல்ல வேண்டாம். இல்ல சொல்லவும் முடியாது. பட் அதே நேரத்துல ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு நடுவுல அவர் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. ம். பட் அதே நேரத்துல பாருங்க அவ்வளவு சீக்கிரமாக ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ அந்த மாதிரி பெரிய முடிவு எடுக்க மாட்டாங்க திமுகக்கு. அதாவது உரம் முறிச்சுன்னு போற மாதிரி அந்த ஸ்டேஜ் ஒண்ணும் வரல. என்ன கேட்டீங்கன்னா 99% வராது. ம். ம். 99% வராது. ஆனா ராகுல் காந்திய பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பீகார்ல இப்படித்தான் ஆச்சு. கடைசி நேரம் அவர் வந்து இவர் சரியா தேஜஸ்வி யாதவ் சரியா பேச்சு குடுக்கல. அந்த சீட்ட வச்சுன உடனே அது கொஞ்சம் நெகட்டிவா போயிடுது. அவ்வளவு தூரம் போவிட மாட்டார் ஸ்டாலின். ஏன்னா அவர் ரொம்ப மெச்சூர்ட் லீடர். அவர் கடைசியில தங்கிட்ட ஒரு இது இருக்குல்ல, ஹி கேன் ஆல்வேஸ் அகாமடேட். அவர்ட்ட 5 சரி ஒரு 10 சீட் அதிகம் தரோம். நீங்க பண்ணுங்க. அந்த மாரி அவர் இஸ் அ லார்ஜ் ஹார்ட்டட் பெர்சன். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கும்னா இந்த அலையன்ஸ் எப்படியாவது ஒண்ணா இருக்கணும். அவர் ஈஸியா காங்கிரஸ் விட்டுட்டு போறதுக்கான டிஎம்கே தரப்புல அந்த சூழ்நிலையை உண்டாக்க மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் குடுக்க வேண்டிய அவசியம் அப்ப திமுகவுக்கு ஏற்படும் இல்ல. கூட்டணியில இப்ப காங்கிரஸ்க்கு குடுத்துட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பாக அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா விசிகாக்கு குடுக்கணும், கம்யூனிஸ்டுக்கு குடுக்கணும், மதிமுகக்கு அப்டின்ட்டு போக இன்னமும் கூட கட்சிகள் வருதுன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்களோட. அப்ப எத்தனை பேருக்கு இது கொடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியும் அதோட தானே வருது இல்லையா? இல்ல அது கட்டாயமா ஒரு பிரஷர் இருக்கும். நம்பர்ஸ் மேல பிரஷர் இருக்கும். அதுல திமுகவும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கன்டெஸ்ட் பண்ணணும்னு அவங்களும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது கீழ அவங்க போ முடியாது. அப்ப அதுல என்ன இருக்குன்னா, ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல் இருக்கலாம். சரி எங்க சிம்பல்ல கன்டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ரொபோசல் இதுவரை காங்கிரஸ்க்கு டைரக்ட்டா வைப்பாரா இல்லையான்னு தெரியாது. பட் திமுக தரப்புலேருந்து, தலைமை தரப்புலேருந்து முயற்சி என்ன இருக்குன்னா, காங்கிரஸ வந்து எவ்வளவு முடியுமோ ராகுல் காந்தி, சோனியா காந்தி சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பாரு. ஆனா அதே நேரத்தில் ராகுல் காந்தி கிட்டக்க இருக்கிறவங்க, ஒரு விதத்துல ராகுல் காந்திய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் காமிக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவா போறது தான் காங்கிரஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸ் தேடுவது தான் காங்கிரஸோட ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு.
ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி சொல்லுது என்னன்னா, இப்ப பாருங்க இப்ப ஸ்டாலின் இருக்காரு. இந்த அலையன்ஸ் முடிஞ்ச பிறகு ஏதோ 5 10 சீட்டோ நம்ம வாங்குறோம், ஏதோ ஜெயிக்கிறோம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போறது தேர்தலுக்கு பிறகு. திமுக ஜெயிச்சு வந்த பிறகு அங்க இருக்க போறது வில் பி உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஃபியூச்சர் என்ன இருக்கும் அங்க? இப்ப ஸ்டாலின் கிட்ட இஸ் எ சீனியர் பெர்சன், ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப். அதே ஈக்குவேஷன் உதயநிதியோட வர முடியுமா? அந்த மாரி ஈக்குவேஷன் நம்ம இது இது இந்த மேட்டர்லாம் தான் நேத்திக்கு முன் வந்திருக்கு. அண்ட் ராகுல் ம். காந்தி, கே.சி. வேணுகோபாலோட இவங்களோட இதுதான் பேசுறாரு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் அடுத்த லோக்சபா தேர்தல் முன்னாடி என்ன? ஏன்னா இது பெரும்பாலும் எப்படி தமிழ்நாடுல நினைக்கிறாங்களோ, காங்கிரஸ் உள்ளேயே தான் நினைப்பு. இந்த தேர்தல் முடிந்த பிறகு திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா, மேபி எ இயர் ஆர் 2 ஸ்டாலின் வந்து அவர ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. அவர் ஃபாதர் மாரி வெயிட் பண்ண மாட்டார். ஹி வில் ஹேண்ட் ஓவர் சார்ஜ் டூ டெப்யூட்டி சிஎம் உதயநிதி. இதுல இந்த டவுட் உங்களுக்கு டெல்லியில, காங்கிரஸ்ல இல்ல இது. அது அப்படி போக்கு இருந்ததுன்னா, காங்கிரஸ் தனியா என்ன செய்யணும்? பிரவீன் சக்கரவர்த்தி போல அவருக்கு பாருங்க, அவர் சர்வே ரிப்போர்ட்லாம் குடுத்துட்டு இருக்காரு ராகுல்ட்ட. இது சில ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூ இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற மாரி டிஎம்கே சொல்லுவது போல மாரி அவ்வளவு சிச்சுவேஷன் இல்ல. அப்புறம் விஜய் தனித்து நின்று போட்டியிட்டா அது எப்படி டிவிஷன் ஆகும்? அது டிஎம்கே ஓட்ல எவ்வளவு அடிக்கும்? ஆப்போசிஷன் ஓட்ல எவ்வளவு அடிக்கும்? இதுல காங்கிரஸோட பொசிஷன் என்ன ஆகும்? இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல இந்த அலையன்ஸ காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஸ்டாலின் முன் வந்து நேரா ராகுல சந்திச்சு பாருங்க, "வி ஆர் கமிங் வித் எ நியூ பேக்கேஜ் ஃபார் காங்கிரஸ்" அப்படின்னு சொன்னாரு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி கன்வின்ஸ் ஆகலாம். அந்த சரி. மாரி செய்வார்ன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த கூட்டம் அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸுக்குள்ள தமிழக காங்கிரஸுக்குள்ள பல குரல்கள் எழும்புவதையாவது தடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா, அத பத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் போய் இத வந்து பொது வெளியில ஒரு கருத்த வெளியிட வேண்டாம். எல்லா முடிவும் எடுத்த பிறகு அந்த கருத்த வெளியில சொன்னா போதும் அப்படின்ற வந்து ஒரு விஷயமும் அங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இனிமேலும் இப்ப நீங்க உடனே சொன்னீங்க மாணிக்கம் தாக்கூர் இப்பவே ஒரு ட்வீட் போட்டுட்டாரு அப்படின்னுட்டு. இது வந்து இனிமேலாவது அத தடுக்க முடியுமா? இந்த கூட்டம் அதை தடுக்குமா? இல்ல, நேத்திக்கு தான் வெளில சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. எந்த இதுவா இருந்தாலும் ராகுல் சொல்றாரு, கர்கே சொன்னாரு, கே.சி. வேணுகோபால் சொன்னாரு. ஆனா இன்னைக்கே ஒரு வேற கருத்து வந்த உடனே, ஆ ட உங்களுக்கு சோசியல் மீடியால வந்து உடனே கவுண்டர் பண்றாரு. யார் பண்றாரு? மாணிக்கம் தாக்கூர். அவர் என்ன சொல்றாரு? இல்ல நம்ம புதுசா யோசிக்கணும்னு சொல்றவர் அவர். ஹி இஸ் எ பெர்சன் ஹூ வாண்ட்ஸ் எ சேஞ்ச். அவர் உடனே கிளாரிஃபை பண்றாரு. அப்பன்னா நீங்க பாருங்க, உள்ளுக்குள்ள உள்குரல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அதாவது யாரும் இத பத்தி பேசக்கூடாது. இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னு உள்ள சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இருந்தும் இந்த மாரி ஒரு இந்தியா டுடே மாரி வந்த உடனே டக்குனு கிளாரிஃபிகேஷன். ஏன்னா கேடருக்குள்ள அந்த இது இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி ஒண்ணு புரிஞ்சுட்டு இருக்காரு. பெரும்பாலும் கேடர்ல, தலைவர்கள்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லா லெவல்லயும் என்னன்னா, தே வாண்ட் அ சேஞ்ச் ஆர் எ பெட்டர் டீல். ஒரு நல்ல டீல் வேணும் நமக்கு. இப்ப டீல்ங்கிற வார்த்தை ட்ரம்ப் பேசுறதுனால நம்மளும் டீல் சொல்றோம். இப்போ பாலிடிக்ஸ்லயும் சரி, காமர்ஸ்லயும் சரி டீல் தான் இப்போ. வாட் இஸ் த பெட்டர் டீல்? எது நல்ல டீலா இருக்கும்? இப்ப இது ஒரு இந்த பிரஷர் இருக்குது. இப்ப நீங்க சொல்வது போல ஸ்டாலினுக்கு பிரஷர் தான். ஏன்னா கூட்டணியும் ஒண்ணா இருக்கணும். காங்கிரஸ்க்கு அதிகமா குடுத்தா இடதுசாரி கட்சிகளும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். சின்ன சின்ன கட்சிகள் இத தவிர்த்து பிரேமலதா அவங்க ஒண்ணும் முடிவு பண்ணல. அவங்களுக்கு 2 சைடுல இருந்து ஆஃபர் இருக்கு. இன்னும் அதிகமா எதிர்பார்க்குறாங்க. எந்த சைடு பெட்டர் ஆஃபர் பார்க்குறாங்க? இபிஎஸ் பெட்டர் ஆஃபரா? இல்ல நம்ம ஸ்டாலின் பெட்டர் ஆஃபர் குடுப்பாரா? 2 இது அங்கேயே இந்த சின்ன பார்ட்டீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இத சரி. தவிர்த்து ஷியாமளா, வாட் அபௌட் ம். எலக்ஷன் எக்ஸ்பென்ஸ்? ம். இல்ல இந்த சின்ன கட்சிகள் சீட்டு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வேணுங்கிற செலவையும் யார் தாங்கிப்பாங்க? அதுவும் பார்ப்பாங்க. ம். இந்த பேக்கேஜ்னா உங்களுக்கு 2ம் இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ், காஸ்ட். இது 2ம் கலந்து தான் இந்த இப்ப ஒரு பொலிட்டிக்கல் உரையாடல் நடந்துட்டு இருக்கு. சரி. இப்ப வந்து விஜய் அவர்கள் மீண்டும் வந்து டெல்லிக்கு போய் சிபிஐ சம்மனுக்கு திரும்பவும் ஆஜராக போறாரு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப என்ன மாதிரியான கேள்விகள் அவர் முன் வைக்கப்படும்? இது வந்து இன்னும் தொடருமா? இல்ல இன்னும் ஒரு ரவுண்டுக்கு அப்பவே இண்டிகேட் பண்ணாங்க.
ம். அதாவது அவர் முதல்ல வந்துட்டு போனார் இல்லையா? 13ஆம் தேதி வந்துட்டு போன பொழுது, அப்பவே அவங்க இண்டிகேட் பண்ணாங்க. "இன்னும் 1 நாள் இருந்துட்டா இத முடிச்சுடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் வந்து, "இல்ல எனக்கு பொங்கலுக்கா திரும்பணும். எனக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குன்னு" அத உடனே ஒத்துக்கிட்டாங்க சிபிஐ. இதுவரையும் பாருங்க என்குவயரில ரொம்ப கர்டியஸா தான் போயிட்டுருக்கு. ஒரு விட்னஸ் மாரி தான் அவர் கூடப்பட்டிருக்காரு. அந்த சம்பவத்த அவரு நேரடியா அவர் முன்னாடி நடந்த சம்பவங்கள் தானே. ஸோ அத பத்தி தான் கேட்டிருக்காங்க. அத பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுவரையில் பாருங்க, இன்னும் இந்த எவிடன்ஸஸ்லாம் இவங்க ஓரல் எவிடன்ஸ். அந்த ஓரல் எவிடன்ஸ வச்சுன்னு வேற என்ன நமக்கு கிரவுண்ட் எவிடன்ஸ் கிடைக்கிறது? திருப்பியும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்தும், அது அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே கருத்து தான். இது டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். காரணம் இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ணல. அதாவது தமிழ் வெற்றி கட்சி நிர்வாகிகள், ஆர்கனைசர்ஸ் தே டிட் நாட் கண்ட்ரோல். அண்ட் அனாவசியமா தே காஸ் த ப்ராப்ளம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்க திருப்பி சொல்றாங்க. எவிடன்ஸோட சொல்றாங்க. இவர்ட்ட இவர் என்ன சொல்றாரு, இல்ல எடுத்ததுலேருந்தே எங்களுக்கு தே ஆர் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். அதனால தான் எங்களுக்கு ஒரு ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கு சஸ்பிஷனுக்குன்னு. இதெல்லாம் எங்களுக்கு முதல்ல இருந்து பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து பிரச்சனை. அப்புறம் இங்க வந்த பிறகு அண்ட் போலீஸ் நாங்க கிரவுட் மேனேஜ்மென்ட் எங்க பொறுப்பு இல்லையே. நாங்க ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஆனா அதையும் மீறி கிரவுட் இருந்து, ஆனா அத கவனிக்கிறதுக்கான அவ்வளோ காவல் துறை ஏற்பாடு இல்லங்கிறது தானே அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல பாருங்க, இதுல சிபிஐ வந்து எவிடன்ஸ் ஆனா இந்த என்ன இதுவா இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ட வெட் பண்ண போறாங்க அந்த எஸ்ஐடி. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் இருக்கு பாருங்க. முன்னாள் அ நிதியரசர் அஜய் ரஸ்தோகி அவங்கலாம் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு தான் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இதுக்கு பிறகு இதுல ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸிங்ன்னு வரும் அடுத்தது. அதாவது அவைலபிள் எவிடன்ஸ் என்ன தெரிஞ்ச பிறகு யார் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவது? அங்க தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கேஸ் போடுவாங்களா? இல்ல இப்போ ஏன்னா இப்ப எல்லாரும் திருப்பி கேட்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன ஷாம்லா, செந்தில் பாலாஜி சம்மன் ஆவரான்னு கேட்கறாங்க. ம், ம், ம். ஏன் இன்னும் அவர சம்மன் ஆகல? இது என்ன ஒன் சைடடா விஜயே போட்டு கேட்டுட்டே இருக்காங்க. வாட் அபௌட் த அதர் சைட்? இப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்க நம்ம டெல்லியிலேயே இந்த பேச்சு வருது. என்ன ஒன் சைடடாவே என்குயரி நடக்குது. வாட் அபௌட் த அதர் சைட்? அதுல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மென்ட் பத்தி ஏன் இன்னும் சிபிஐ இன்னும் கவனிக்கல? பட் அதுக்கு பாருங்க இப்ப கலெக்ட் பண்ற எவிடன்ஸ பொறுத்து இருக்கு. அந்த மாரி எவிடன்ஸ் இருந்தது எங்கேயாவது ஒரு அரசியல் லெவல்ல, இப்ப செந்தில் பாலாஜி நான் சொல்லல. வேற யாராவது இதுல அந்த இடத்துல சில வன்முறை சம்பவம் நடந்ததுன்னு வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அங்க யாரோ லேடீஸோட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, ம். ஒரு குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க, கல்லு விட்டு எறிஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு அலிகேஷன் மாரி இருக்குது. இதுக்கு என்ன ஃபர்தர் எவிடன்ஸ்? இதுக்கு விட்னஸஸ் இருக்காளா? பட் அட் த சேம் டைம் இதுல அரசியல் பக்கம் சிபிஐ அரசியல் பிரமுகர்களை கேட்காதுன்னு நம்ம அடிச்சு போட்டு சொல்ல முடியாது. அதையும் வச்சுக்கணும் நம்ப. அப்படி ஏதாவது எவிடன்ஸ் இருக்காச்சு வச்சுக்கங்க. இப்ப இன்னைக்கு தேதிக்கு நீங்க செந்தில் பாலாஜி கூப்பிட்டா அவர் என்ன சொல்லுவாரு? நான் அந்த ஊர்ல இருந்தேன். சம்பவம் நடந்து கேள்விப்பட்டேன். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இதுல என்ன அவரு தவறு தான் ஏற்கனவே எல்லா விளக்கமும் குடுத்துட்டாரே. இந்த விளக்கமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. ஒரு பிரஸ் மீட்டே நடத்தி முடிச்சுட்டாரு. அதே தான் கண்டிப்பா ரிப்பீட் அதே பண்ணுவாருன்னு நம்ம அதே தான் ரிப்பீட் எதிர்பார்க்கிறோம். பண்ணுவாரு. அதே தான் அஃபிடவிட் மூலமா சிபிஐ முன்னாடி வச்சுருவாரு. அதுல சந்தேகம் இல்ல. சோ கொஸ்டின் இஸ் சிபிஐ கிட்ட என்ன எவிடன்ஸ் வருது? இதுல பாருங்க இது ஏன்னா அல்டிமேட்லி சுப்ரீம் கோர்ட் இத பார்ப்பாங்க. சிபிஐ எந்த கருத்து வைக்க முடியாது வித்தவுட் எவிடன்ஸ். அது 2 சைடு. இந்த சைடா இருந்தா அந்த சைடு. இப்ப இவங்க வைக்கிற தமிழ்நாடு அரசு தரப்பில இருந்தும், காவல்துறை தரப்பில வைக்கிற இது இருக்கு பாருங்க சார்ஜஸ். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இவங்க கொண்டு வராங்க? அந்த எவிடன்ஸ பத்தி இவங்கள்ட்ட கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதான் நாளைக்கு நடக்க போறது பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் ஆன் த லைன்ஸ். இது சொல்றாங்களே, நீங்க என்ன இது பண்றீங்க? இப்ப மெயினா அவர் மேல இருக்கிற சார்ஜ் என்ன விஜய் மேல என்னன்னா, நீங்க லேட்டா வந்தீங்க. ம், ம். நீங்க பஸ்ல உள்ள உட்கார்ந்து வந்தீங்க. எப்போ வெளியில கூட்டம் அதிகமாக கூட லைட் கூட நீங்க போட்டுக்கல பஸ்ல. உங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல கிரவுட் அப்படியே முன்னாடி வந்துச்சு. அதுக்கு நீங்க நல்லா விசிபிளா வந்தீங்கன்னா, இவ்வளவு கூட்டம் அங்க வந்து சேர்ந்திருக்காது. ஒரு கிரேஸ் இருந்தது உங்கள பார்க்கணும்னு. அந்த கிரேஸ வந்ததுனால தான் இது அன்மேனேஜபிளா போச்சு. அந்த பொறுப்பு நீங்க ஏன் எடுத்துக்கல? அத நீங்க அப்படி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அத ஏன் நீங்க எதிர்பார்க்கல? வை யூ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இட்? இந்த கேள்விகள்லாம் தான் போயிட்டு இருக்கு இந்த டைரக்ஷன்ல. அப்படிதான் நம்ம இங்க சிபிஐ நமக்கு சொல்ற சோர்சஸ் தான் சொல்றாங்க. பட் அட் த மொமெண்ட் எவிடன்ஸ் கேதரிங். சரி. ம். இப்ப அதே சமயம் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக பயணம் ஒரு பெரிய எதிர்பார்ப்ப ஏற்படுத்தியிருக்கு.
தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடுமா? இந்த மோடி அவர்களோட இந்த பயணத்துல? நீங்க கட்டாயமா 23ஆம் தேதி மதுராந்தகத்துல அவர் நடத்துற அந்த மேடை மேல புது கட்சிகள் அறிமுகம் ஆனாங்கிறது பிஜேபி தலைமை ரொம்ப எதிர்பார்க்குது. அதுக்கு தகுந்த மாரி இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு புது கட்சி வந்து சேரப்போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது யாரா இருக்கும்? அது என்ன தேமுதிக பிரேமலதா ஒரு முடிவுக்கு வருவாங்களா? இல்ல வேற யாரா இருக்கும்? டிடிவி தினகரன் ஃபைனலா என்ன முடிவு பண்றாரு? இப்ப இவங்க தான் மெயினா இப்ப எதிர்பார்க்கிறது. இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி அமித்ஷா என்ன இது அனுப்புறாருன்னா, சிக்னல் போடுறது இதுதான். இந்த தரம் நமக்கு சான்ஸ் வந்து யாருக்கு என்ன கிடைக்கிறது கூட செகண்டரி. இதுல பிஜேபி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா பண்ணத்தேன். பட் நமக்கு என்னன்னா, டிஎம்கேவோட அங்க தே ஷுட் நாட் ரிட்டர்ன். அந்த கூட்டணி திருப்பி வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும். அதே மெசேஜ் தான் இபிஎஸ்க்கும். நீங்களே முடிவு பண்ணுங்க. யார எடுத்துக்கணும், யார எடுத்துக்க வேண்டாம். அதனால தானே அதுவும் முடிவு பட்டது. நாங்க சொல்லல இவர எடுத்துக்கோங்க, அவள எடுத்துக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் எலக்ஷன். இதுல பாருங்க ரொம்ப முக்கியமா அமித்ஷா இபிஎஸ் சந்திச்சபோது ரொம்ப பிராங்கா பேசின பாயிண்ட் இதுதான். ஏன்னா இது உங்க எலக்ஷன். இந்த தேர்தல்ல நீங்க ஜெயிக்கிறது, தோக்கறத வச்சு உங்க ஃபியூச்சர் இருக்கு. அதிமுகவோட ஃபியூச்சர் இருக்கு. பிஜேபி அடுத்த தேர்தலுக்கு இருக்கு. பிஜேபி இஸ் அ லாங் ஹால். இந்த தேர்தல்னா அடுத்தது. ஏன்னா பிஜேபி இஸ் அ ஸ்மாலர் பிளேயர். பட் கெமிஸ்ட்ரி இம்ப்ரூவ் பண்றதுல நாங்க இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு என்னன்னா திமுக விழுந்துருச்சுன்னா, அது எங்களுக்கு தேசிய அளவுல எங்களுக்கு அது ஒரு பெரிய விக்டரி. அவங்க பாருங்க, அதனால தான் இங்க திமுக பாஜக தலைவர்களுக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்க ஆம்பிஷன பத்தி கொஞ்சம் இப்ப நினைக்காதீங்க. இப்ப நமக்கு என்ன செய்யணும்னா, வி ஹேவ் டூ வொர்க் டுகெதர் டூ டிஃபீட் டிஎம்கே. அதுல தான் பாருங்க இப்ப அண்ணாதுரை அண்ணாமலை நடுவுல கொஞ்சம் இதுவா இருந்தாரு. கொஞ்சம் லியூக் வார்மா இருந்தாரு. இப்ப அவரும் முழுக்க இறங்கிட்டாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டைரக்ஷன் ஃப்ரம் தேர். அங்கேருந்து அமித்ஷாட்டேருந்து வர டைரக்ஷன் இதுதான். சோ வருவாருன்னு எதிர்பார்க்கலாமா? தினகரன் வருவார் இந்த கூட்டணிக்குள்ள அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தமிழக அரசியல்ல அது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியோட அவர் இணைவார்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒண்ணு, இப்ப அத சொல்றத நிறுத்திட்டாரு. ம். டிடிவி தினகரன். முன்ன என்ன சொன்னாரு? இருக்கிற ம். சூழ்நிலையில பார்த்தா திமுக தான் திருப்பி வரும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அத சொல்றத நிறுத்திவிட்டாரு. அதாவது அதே மாரி தான் ஓபிஎஸ்ஸும். ஓபிஎஸ் முதல்ல சொன்ன இருக்கிற சூழ்நிலையில திமுக திரும்பி வருவது நிச்சயம், நல்லா இருக்கு. அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இது 2 தலைவர்களும் அது சொல்றது இல்ல. அது காரணம் என்னன்னா, அதே தான் மெசேஜ் ஃப்ரம் அமித்ஷா. நீங்க வந்து அங்க தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியில நீங்க இடம் எதிர்பார்க்க முடியாது. அது இபிஎஸ்க்கு ஒரு இது மாரி இருக்கும்ல. சோ எனக்கு தோணுது, இது வந்து கட்டாயமாக அடுத்தது இந்த வாரத்துல, வரப்போற வாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏதாவது ஒரு முடிவு வரும். ஏன்னா, பிஎம்ஏ வரும்பொழுது, அவர் முன்னாடி 2 புது அலைஸ் இல்லன்னா, அது அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்குமே. திருப்பி அதே பாஜக, அதிமுகன்னா அப்போ அலையன்ஸ் என்ன ஆச்சு? புது கூட்டணி கட்சி எங்க போச்சு? இதெல்லாம் கேள்வி வரும். அத அதாவது அவாய்ட் பண்றோம். பாமக இருக்குல்ல இப்போ இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய பாமக இருக்கு இல்லையா? இல்ல அது வந்து சேர்ந்துருச்சுல்ல. அத தவிர்த்து. அதான், அதான். அதுல ம். அதுலயும் பாருங்க அ அவர் ஃபாதர் மருத்துவர் என்ன சொல்றாரு? நானும் இதுல தானே இருக்கேங்கிறாரு. இப்ப ம். அங்கேயும் ம். இப்ப அந்த இடத்துலயும் பாருங்க கன்ஃப்யூஷனா இருக்குது. சோ இதுல எல்லாம் எத நான் சொன்னேனே பாருங்க, அதே ஃபார்முலா தான். சீட்ஸ் பிளஸ் காஸ்ட் ஆஃப் எலக்ஷன். எவ்வளவு சீட் குடுப்பீங்க? எவ்வளவு செலவுக்கு எனக்கு எப்படி செலவு நாங்க இது பண்ணுவோம்? அத எப்படி மேனேஜ் இது 2க்கு இது சைட்லயும் நடக்கிறது. சம்பளா இது நாட் ஜஸ்ட் டிஎம்கே சைட் ஆர் ஏடிஎம்கே சைட். இந்த ஸ்மாலர் ஆல் ஓவர் பார்ட்டீஸ் எனி அவங்க எலக்ஷன். இல்ல அவங்க எதிர்பார்க்கிறதுல சீட்டும் குடுக்கணும். அந்த தேர்தலுடைய செலவையும் நீங்க தந்தா தான் எங்களால உங்க கூட்டணியில போட்டியிட முடியும்னு சொல்றாங்க. இன்ஃபாக்ட் ஸ்மாலர் பார்ட்டீஸ் ஆர் ஹேவிங் எ கிரேட் டைம் தேன் மெயின் பார்ட்டீஸ். ம், ம், ம். பார்க்கலாம் சார். என்ன நடக்க போகுது? அடுத்த லெவல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? யார் யார் எங்கெங்க சேர போறாங்கன்னு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.